ஓம் நமோ வெங்கடேஷாய. கீழ்த்திருப்பதிலையும் திருச்சானூர் அலமேலுமங்காபுரம் பத்மாவதி தாயார் கோயில்கிட்டையும் திருமலாலையும் எங்கெல்லாம் சாப்பிட்றதுக்கு ஃபுட்டு சீப் அண்ட் பெஸ்ட்டாக எந்தெந்த ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்கும், ஃபாஸ்ட் ஃபுட்டில் கிடைக்கும் அப்படிங்கிறது பற்றின இன்ஃபர்மேஷன் எல்லாரோட பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி அப்பப்போ ஷேர் பண்ணிட்டு வரேன். நான் பர்சனலாக சாப்பிட்டு பார்த்துட்டு இந்த வீடியோவில் கீழ்த்திருப்பதியில் ரீசெண்டாக PS4 சாப்பிட்டேன். அதை பற்றின ரிவ்யூ பார்க்கலாம். PS அப்படின்னா பெரம்பூர் ஸ்ரீனிவாசா, சென்னையில் கூட இருக்குது. சேம் அவங்களோட ஷாப் தான் இது. எங்கே இருக்குது அப்படின்னா மலையிலேருந்து கீழே இறங்குவோம். கீழ்த்திருப்பதிக்கு ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ் கிட்ட ஒரு பிரிட்ஜு வரும். கரெக்டாக அந்த ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ் வரத்துக்கு ஒரு 1/2 கிலோமீட்டருக்கு முன்னாடி பிரிட்ஜுக்கு கீழே லெஃப்ட் சைடில் இந்த PS4 ரெஸ்டாரண்ட் இருக்குது. கோவிந்தராஜசுவாமி கோயில்கிட்ட உட்லாண்ட்ஸ் இருக்குது. ரயில்வே ஸ்டேஷனுக்கு முன்னாடி லக்ஷ்மி நாராயணா இருக்குது. விஷ்ணு நிவாசத்துக்கு பின்னாடியும் லக்ஷ்மி நாராயணா இருக்குது. பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னாடியும் லக்ஷ்மி நாராயணா இருக்குது. இங்கெல்லாம் நான் சாப்பிட்டதில் ஃபுட்டு ஓரளவுக்கு நல்லா இருக்கும். சீப்புன்னு சொல்ல முடியாது, பட் ஓரளவுக்கு ஃபுட்டு வைஸ் நல்லாயிருக்கும். சைடு எஃபெக்ட் எதுவுமே இருக்காது. இந்த PS4 ஃபுட்டு செம்ம டேஸ்ட்டாக இருக்குது, நல்லா இருக்குது, குவாலிட்டியாகவும் இருக்குது. PS4 ஆம்பியன்ஸும் உள்ளே நல்லா வச்சுருக்குறாங்க. பட் எப்போ போனாலுமே நல்லா க்ரௌடு ஜேன்னு இருக்குது. PS4 லஞ்சு நார்மல் லஞ்சு 120 ரூபா, ஸ்பெஷல் மீல் 200 ரூபா, பாம்பே மீல் 125 ரூபா. ஸோ நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். நான் ஸ்பெஷல் மீல் தான் ஆர்டர் பண்ணேன். அதுக்கு ஒரு ஃப்ரெஷ் ஜூஸ் கொடுத்தாங்க எடுத்தோனையே, பப்பாயா ஜூஸ். எல்லா ஐட்டமே நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. வெஜ் பிரியாணியாக இருக்கட்டும், சக்கரை பொங்கல் சூப்பராக இருந்தது. மோர் குழம்பு கூட நல்லா இருந்தது. ரசம், காரக்குழம்பு செம்மையாக இருந்தது. பீட்ரூட் பொரியல், கீரை கொடுத்துருந்தாங்க, சப்பாத்தி கொடுத்துருந்தாங்க, ஒரு குட்டி கிண்ணத்தில் பருப்பு ப்ளஸ் அதுக்கு நெய் கொடுத்துருந்தாங்க, அப்பளம், ஐஸ்கிரீம், கேர்டு கொடுத்துருந்தாங்க, மோரும் கொடுத்துருந்தாங்க, சாம்பார் நல்லா இருந்துச்சு. ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக இருந்துச்சு. ஒரு பவுலில் ரைஸ் கொடுத்துருந்தாங்க. எக்ஸ்ட்ரா நம்ம கேட்டாலும் 200 ரூபா மீலுக்கு கொடுப்பாங்க. 120 ரூபா மீலுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா வாங்கிக்க முடியாது. 200 ரூபா மீலுக்கு வாங்கிக்கலாம். நல்லா ஃபுல்லாக சாப்பிட்றவங்களுக்கு இந்த 200 ரூபா மீல் செம்மையாக இருக்கும். நார்த் இந்தியன் ஐட்டம், சவுத் இந்தியன் ஐட்டம், ஐஸ்கிரீம்ஸ், ஃப்ரெஷ் ஜூஸ், ஸ்நாக்ஸ், பேஸ்ட்ரீஸ், அதுவும் இல்லாமல் டப்பாவில் சேல்ஸ் பண்ணுற மாதிரி காரமெல்லாம் வச்சுருக்குறாங்க. நிறைய வெரைட்டிஸ், ஒரு சில ஊறுகாய் கூட வச்சுருக்காங்க. அதுவும் இருக்குது. பட் நாங்கள் அதெல்லாம் வாங்கல, ஜஸ்ட்டு மீல் மட்டும்தான் சாப்பிட்டோம். நல்ல க்ரௌட் இருந்தது மத்தியான நேரம். பட்ஜெட் ஃப்ரெண்ட்லின்னு சொல்ல முடியாது, பட் உட்காந்து சாப்பிட்றதுக்கு அந்த ஆம்பியன்ஸாக இருக்கட்டும், டேஸ்ட்டாக இருக்கட்டும், எதுவும் சைடு எஃபெக்ட் இல்லாமல் இருந்தது. ஸோ இங்கே சாப்பிட்லாம். சில்லி பரோட்டா செம்மையாக இருந்ததுங்க. நீங்கள் இந்த ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுங்கள். இல்லை வேறு ஏதாவது சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருந்தாலும் ஷேர் பண்ணுங்கள். ஜென்ரலாக பஸ் ஸ்டாண்டுக்கு எதிர்த்தாப்பில் இருக்கிற லக்ஷ்மி நாராயணாவில் தான் நாங்கள் சாப்பிடுவோம். இந்த PS4 இப்போ தான் சாப்பிட்டோம். ஆன்லைன் ஆர்டரும் இப்போ நீங்கள் ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ், விஷ்ணு நிவாசத்துலலாம் ஸ்டே பண்ணுறீங்கன்னா கூட நம்ம ஸ்விக்கியில் இந்த ஷாப்பில் ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸோ ஆன்லைன் ஆர்டரும் உண்டு. நம்ம எங்கே இருக்கமோ, ஈவன் ப்ரைவேட் லாட்ஜஸில் இருந்தால் கூட நம்ம ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேறு ஏதாவது சீப் அண்ட் பெஸ்ட்டாக தெரிஞ்சால் கூட ஷேர் பண்ணுங்கள். ரயில்வே ஸ்டேஷன் சைடு அப்படின்னா லக்ஷ்மி நாராயணா ஓரளவுக்கு ஸ்டாண்டர்டாக இருக்கும். விஷ்ணு நிவாசத்துக்கு பேக் சைடில் கூட இருக்குது. அங்கேயுமே செம்ம க்ரௌடு இருக்குது. அதுவுமே சீப்பெல்லாம் கிடையாது. ஃபுட்டு ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். சீப்பாக நான் இங்கே திருப்பதியில் சாப்பிட்டதில்ல, திருச்சானூரில் சீப் அண்ட் பெஸ்ட்டாக ஒரு அக்கா கடை வச்சு கொடுக்குறாங்க. குட்டி கடை தான். திருநெல்வேலிக்காரங்க, தமிழ் தான் அவங்க. அங்கே சூப்பராக இருக்கும். பத்மாவதி தாயார் கோயில் கோபுரத்துக்கு ஆப்போசிட்லேயே அங்கே இருக்காங்க. சீப் அண்ட் பெஸ்ட்டாக செம்மையாக இருக்கும். அங்கே திருமலாவில் நிறைய ரெஸ்டாரண்ட் இருக்கு. அண்ட் ஈவன் இப்போ கூட நான் ஃபாஸ்ட் ஃபுட் கடையெல்லாம் பார்த்துட்டு வந்திருக்கேன். உங்ககிட்ட ஷேர் பண்ணுறதுக்காக கம்மியாக டேஸ்ட்டும் நல்லாவும் இருக்கிற மாதிரி சின்ன சின்ன ஷாப் அப்பப்போ ஷேர் பண்ணுறேன். இப்போயும் பார்த்தேன் ஒரு சில ஷாப். காம்ப்ளெக்ஸ்லலாம் குட்டி குட்டி ஷாப் ஒரு சிலதெல்லாம் சூப்பராக இருக்குது. திருமலாவில் சொல்கிறேன். பட் திருப்பதியில் சீப்பாக நான் எங்கேயுமே சாப்பிட்டதில்ல. மீன்ஸ் ப்ரைஸ் கம்மியாக எல்லாமே ஓரளவுக்கு நார்மல் ப்ரைஸில் தான் இருக்குது. உங்களுக்கு வேறு ஏதாவது சீப் அண்ட் பெஸ்ட்டாக தெரிஞ்சால் சொல்லுங்கள். பட் இந்த PS4 ஸ்டாண்டர்டாக டேஸ்ட்டும் நல்லாயிருக்கு, உட்காந்து சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கு. சைடு எஃபெக்ட் எதுவும் வரல. டைஜஷன் ப்ராப்ளம் அந்த மாதிரிலாம் வரல, அசிடிட்டி ப்ராப்ளம் அந்த மாதிரிலாம். ஸோ அதனால் இந்த இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாகவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கீழ்த்திருப்பதியில் TTDயோட அன்னப்பிரசாதம் கோவிந்தராஜசுவாமி சத்திரத்தில் கொடுக்குறாங்க, விஷ்ணு நிவாசத்தில் கொடுக்குறாங்க, ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸில் கொடுக்குறாங்க, திருச்சானூர் பத்மாவதி தாயார் கோயிலில் கொடுக்குறாங்க, கோவிந்தராஜசுவாமி கோயிலில் கொடுக்குறாங்க. TTDயோட பிரசாதம் தயிர் சாதம், சாம்பார் சாதம், தேங்காய் சட்னி கொடுப்பாங்க. பத்மாவதி தாயார் கோயிலில் நல்ல இலை போட்டு திருமலாவில் இருக்கிற மாதிரியே அன்னப்பிரசாதம் கொடுப்பாங்க. வீடியோ கூட ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன்.
ஸோ டிடிடியோடதும் சூப்பராக இருக்கும். இல்லை நம்ம ப்ரைவேட்டாக சாப்பிட்ணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சில ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது. நான் சாப்பிட்டது பர்சனலாக ஷேர் பண்ணுறேன். இதுக்கிட்டேயே கொஞ்சம் தாண்டி போனால் A2B கூட இருக்குது. நாங்கள் சாப்பிட்டதில் இன்னொரு தடவை சாப்பிட்டு பார்த்துட்டு உங்கள்கிட்ட அப்டேட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். SSB லைஃப் ஸ்டைல் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய இன்ஃபர்மேஷன் கீழ்த்திருப்பதி, திருமலா, திருச்சானூர், டிடிடியோட கோயில்கள் பற்றினது ரெகுலராக ஷேர் பண்ணிக்கிட்டு வரேன். உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மற்ற பக்தர்களுக்கும் இந்த ஃபுட் பற்றின இன்ஃபர்மேஷன் போய் சேரும். ஏன்னா குழந்தைங்களெல்லாம் அழைச்சிட்டு வந்தால் யாராக இருந்தாலும் ஃபஸ்ட்டு சாப்பாடு முக்கியம். ஸோ நல்ல சாப்பாடு ஒரு சில இடங்களில் கிடைக்குது. உங்களுக்கு தெரிஞ்சாலும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.